வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானால் ஏவப்பட்ட ஏவுகணை காஷ்மீரில் கண்டுபிடிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் 2 எந்த நேரமும் தொடங்கலாம், இந்தியா அறிவிப்பு. ஆப்கான் டெல்லி விமானத்தின் லேண்டிங் கியரில் ஒளிந்து கொண்டு பறந்த 13 வயது சிறுவன். தலா 40 லட்சம் சன்மானம் கொண்ட 2 மாவோயிஸ்ட் உயர் தலைவர்கள் சுட்டுக்கொலை. அமெரிக்க ராஜாங்க செயலாளருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. பாகிஸ்தான் ஏவுகணைகளை இந்திய விமானப்படை ஏமாற்றியது இப்படித்தான். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய பாதுகாப்பு படைகள் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை நடத்தியது. மே 7 அதிகாலை பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது நம் ராணுவம் மற்றும் விமானப்படைகள் அதிரடி தாக்குதல் நடத்தின. இதனையடுத்து இந்திய எல்லையோர மாநிலங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை இந்திய படைகள் வானிலையை அளித்தன. அப்படி ஜம்மு காஷ்மீரை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்றை இந்திய வான் பாதுகாப்பு இடைமறித்தது. ஏவுகணை ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியில் பயங்கர சத்தத்துடன் வீழ்ந்தது. மே 10ஆம் தேதி அதிகாலை வீழ்ந்த ஏவுகணையால் அப்பகுதியில் புகைமண்டலமாக மாறியது. ஏரியின் ஆழத்தில் சிக்கியிருந்த ஏவுகணை உடைந்ததை அடுத்து அதன் பாகங்கள் நேற்று மீட்கப்பட்டன. உள்ளூர் போலீசார் பாதுகாப்புடன் மீட்கப்பட்ட ஏவுகணையின் பாகங்கள் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக மொரோக்கோ நாட்டுக்கு சென்றுள்ளார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் மொரோக்கோ நாட்டுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் நடத்துவது இதுவே முதல் தடவை. மொரோக்கோவின் தலைநகர் ரபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொரோக்கோவில் வாழும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து அவர்களுடன் ராஜ்நாத் சிங் கலந்துரையாடியுள்ளார். அப்போது பேசிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நிச்சயம் ஒரு நாள் இந்தியாவிலுடன் இணையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து மொரோக்கோ பாதுகாப்பு அமைச்சர் அப்டல் லப்டியி மற்றும் ராஜ்நாத் சிங் இடையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது இந்தியா மற்றும் மொரோக்கோ இடையே தீவிரவாத எதிர்ப்பு, சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான விரிவாக்க செயல் திட்டம் குறித்தும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. நிகழ்வில் பேசிய போது, சர்வதேச சமூகத்தில் இந்தியாவின் அந்தஸ்து உயர்ந்து கொண்டு வருவதை நீங்கள் உணர முடிகிறது என்பதை குறிப்பிட்டு சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு முன்பு சர்வதேச சமூகத்தில் இந்தியா பேசும் போது அதை யாரும் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. ஆனால் இன்றோ இந்திய சர்வதேச மன்றத்தில் பேசும் போது முழு உலகமும் அதை கவனித்து கேட்கின்றது. போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் வலியுறுத்தியதால் நாங்கள் அதற்கு ஒப்புக்கொண்டோம். பிரதமரும் ஆபரேஷன் சிந்தூர் ஒரு இடைநிறுத்தம் என்றுதான் கூறியுள்ளார். அது மீண்டும் தொடங்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் 2, ஆபரேஷன் சிந்தூர் 3 என்று எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம். அதை நாங்கள் சொல்ல முடியாது. அது பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை பொறுத்தது. மீண்டும் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் மீண்டும் அவர்களுக்கு பதிலடி கிடைக்கும் என்று அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 13 வயது சிறுவன் விமானத்தின் லேண்டிங் கியர் பெட்டியில் ஒளிந்து கொண்டு இந்தியாவுக்கு சென்று அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். காலை 11 மணிக்கு ஆப்கானிஸ்தான் விமான நிறுவனமான KAM ஏர் விமானத்தில் சிறுவன் இந்த விபரீத சாகச பயணத்தை நடத்தியுள்ளார். 2 மணி நேரம் பயணித்து டெல்லி விமான நிலையத்தை அந்த விமானம் அடைந்த நிலையில் சிறுவனை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் கவனித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானிய குர்தாவுடன் காணப்பட்ட அந்த சிறுவன் பத்திரமாக இருந்ததை அதிகாரிகள் உறுதி செய்தனர். அதன் பின் சிறுவன் மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணையில் காபூல் விமான நிலையத்தில் பாதுகாப்பு மீறி யாருக்கும் தெரியாமல் நுழைந்து விமானத்தின் லேண்டிங் ஏற்பட்டில் ஏறி ஒளிந்து கொண்டதாக சர்வசாதாரணமாக தெரிவித்துள்ளார். ஒரு ஆர்வத்தில் தான் இப்படி செய்ததாக அவர் கூறியதை கேட்டு அதிகாரிகளை மலைத்து போயினர். இதன் பின் மதியம் 12:30 மணிக்கு அதே விமானத்தில் சிறுவன் ஆப்கானிஸ்தானுக்கே பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டார். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் 2 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மாவோயிஸ்ட்கள் நடமாட்டம் குறித்த தகவலின் பேரில் அபுஜ்மாட் வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடைபெற்ற போது அவர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களின் உடல்களுடன் AK-47 துப்பாக்கி, இன்சாஸ் துப்பாக்கி, வெடிப்பொருட்கள் மற்றும் பிற பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. கொல்லப்பட்டவர்கள் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களான ராஜு டாடா என்கின்ற கட்டார் ராமச்சந்திர ரெட்டி மற்றும் கோசா தாடா என்கின்ற காதாரி சத்ய நாராயணா ரெட்டி என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இருவரும் தெலுங்கானாவின் கரீம் நகரை சேர்ந்தவர்கள். சத்தீஸ்கரின் பஸ்தர் பகுதியில் பல வன்முறை சம்பவங்களுக்கு இவர்கள் மூளையாக இருந்துள்ளார்கள். இவர்கள் இருவரும் மீது தலா 40 லட்சம் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பு படையினரின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாவோயிஸ்ட் எதிர்ப்பு போரில் இது ஒரு முக்கிய வெற்றி என்று முதல்வர் விஷ்ணு தேவ் சாய் தெரிவித்தார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவை திங்கட்கிழமை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசித்தார். இந்தியா மீது அமெரிக்கா விதித்து 50% கூடுதல் வரி கடந்த மாதம் அமலான பின்னர் முதல் முறையாக இருவரும் சந்தித்துள்ளனர். ஐநா பொதுசபை கூட்டத்தின் 80வது பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க இந்தியாவின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு பல்வேறு நாடுகளின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவும் திட்டமிட்டுள்ளார்.
ஐநா பொது சபையின் 80வது அமர்வின் உயர்நிலை பொதுச்சபை கூட்டம் இன்று செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் செப்டம்பர் 23ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உரையாற்றுகின்றார். அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின்னர் ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேச இருப்பது இது முதல் தடவையாகும். மே மாதம் நடந்த 4 நாள் ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் பாகிஸ்தான் மோதலின் போது ஜெர்மனியின் பெர்லினை தளமாக கொண்ட ஒரு செயற்கைக்கோள் பட நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் ஒன்றை வழங்கியது பாகிஸ்தான். அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய விமானப்படை IAF-இன் விமான தளங்கள் மற்றும் விமான சொத்துக்களை கண்காணிக்கும் பணியை வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ தலைமையிலான இந்தியாவின் விண்வெளி கண்காணிப்பு அமைப்புகள் இந்திய விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த ஜெர்மன் செயற்கைக்கோள்களை கண்டறிந்து அவர்களின் உளவு தகவல் சேகரிப்பு முயற்சிகளை செயலிழக்க செய்ய விரைவாக எதிர் நடவடிக்கைகளை எடுத்தன. இந்திய விமான தளங்களின் போலி நடவடிக்கைகள் மற்றும் ஏமாற்று நடவடிக்கைகள் உட்பட தந்திரோபாய ஏமாற்றுகளை பயன்படுத்துவதன் மூலம் IAF பாகிஸ்தான் விமானப்படையின் கண்காணிப்பை தவறாக வழிநடத்தியது. இதனால் 11 பாகிஸ்தான் விமான தளங்கள் மீது பேரழிவு தரும் இறுதி நாள் தாக்குதலை நடத்த முடிந்தது. இஸ்ரோவின் விழிப்புணர்வு மற்றும் இந்தியாவின் பலமான எதிர் உளவுத்துறை திறன்களால் இந்த நடவடிக்கைகள் பாகிஸ்தான் விமானப்படை PAF-இன் பதிலடி கொடுக்கும் திறனை கணிசமாக குறைத்தது. இந்திய விண்வெளி அடிப்படையிலான போர் மற்றும் போர்க்கள ஏமாற்றுதலில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறமையினை இது எடுத்து காட்டுகின்றது. IAF இயக்கங்களின் நிகழ்நேர படங்களை வழங்குவதற்காக நிலைநிறுத்தப்பட்ட பெர்லினை தளமாக கொண்டு ஒரு செயற்கைக்கோள் பட நிறுவனத்தின் செயற்கைக்கோள்கள் யம்மு மற்றும் காஷ்மீரின் ஸ்ரீநகர், அவந்திபுரா, உத்தம்பூர் விமான தளங்களை கண்காணித்தன. அத்துடன் பஞ்சாபில் ஆதம்பூர், பதான்கோட், பதிண்டா விமான தளங்கள், ஹரியானாவில் சிர்சா விமான தளம், ராஜஸ்தானில் சூரத்கர் விமான தளம் மற்றும் குஜராத்தில் பூஜ், நலியா விமான தளங்கள் ஆகியவற்றில் உள்ள முக்கிய தளங்களில் கவனம் செலுத்தியதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பதிலடி தாக்குதல்களை திட்டமிடுவதற்கும் இந்திய நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கும் PAF உளவு பார்த்தல், இந்திய விமான பயன்பாடுகள், போர் முறைகள் மற்றும் வான் பாதுகாப்பு செயற்பாடுகளை கண்காணிப்பதை நோக்கமாக கொண்டது. கூடுதலாக மிசாஸ் விஷன் போன்ற சீன செயற்கைக்கோள் நிறுவனங்கள் S-400 அலகுகளை கண்டறியும் பணியை நடத்தியதாக நாங்கள் ஏற்கனவே நமது மீடியாவில் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். இந்த கூற்று பின்னர் IAF தளபதியால் உறுதிப்படுத்தப்பட்டது. இது வெளிநாட்டு செயற்கைக்கோள் ஆபரேட்டர்கள் PAF-க்கு முக்கியமான உளவு தகவல்களை வழங்கினார்கள். இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள IAF மற்றும் துணை நிறுவனங்கள் மின்னணு எதிர் நடவடிக்கைகள் மற்றும் போர்க்கள ஏமாற்று தந்திரங்களின் நவீன கலவைகளை பயன்படுத்தின. போலி நடவடிக்கைகள் மற்றும் ஏமாற்றுதல்களில் கண்காணிப்பை தவறாக வழிநடத்த விமான மற்றும் தரை சொத்துக்களில் வேண்டுமென்றே போலிகளை பயன்படுத்தியது. உதாரணமாக, செயல்படாத விமான தளங்களில் ஏமாற்றும் போலி விமானங்கள் வாகனங்களை நிறுத்தி வைப்பதன் மூலம் அந்த விமான தளங்கள் செயற்பாட்டில் இருப்பது போல காட்டப்பட்டது. அதனால் முக்கியமான IAF தளங்களுக்கு குறைவான செயற்கைக்கோள் கவனத்தை ஈர்த்தது. இது மே 10ஆம் தேதி IAF அதன் முக்கிய தாக்குதல்களுக்கு உண்மையான நிலைப்பகுதிகளை மறைக்க அனுமதித்தது. செயற்கைக்கோள் பட சேகரிப்பை சீர்குலைக்க IAF ஜாமர்கள் மற்றும் ஸ்வூஃபர்கள் போன்ற EW அமைப்புகளை பயன்படுத்தி இருக்கலாம். S-400 அமைப்பு உட்பட IAF-இன் பல அடுக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பு PAF ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறைக்கும் விதத்தில் நிலைநிறுத்தப்பட்டன. அவற்றில் பல வெளிநாட்டு செயற்கைக்கோள்களிலிருந்து பெறப்பட்ட தவறான உளவுத்துறையின் அடிப்படையில் ஏவப்பட்டன. பெராக் 8 மற்றும் ஆகாஷ் அமைப்புகளுடன் இணைந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் S-400-இன் திறன் 300 தொடக்கம் 400 PAF ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளில் பெரும்பாலானவற்றை செயலிழக்க வைத்தது. இந்திய தளங்களுக்கு சேதங்களை தடுத்தது.